மதுரை மத்திய தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தாவிக வேட்பாளர் மதார் ஃபதாருதீனுக்கு அப்பகுதி சிறுவர்கள் கைகடிகாரத்தை அன்பளிப்பாக கொடுத்தனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மத்திய தொகுதியின் தாவிக வேட்பாளர் மதார் ஃபதாருதீன் மேலமாசி வீதி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல வாசலில் விசில் கோலமிட்ட பெண்களுக்கு சால்வை அணிவித்தும் கோலத்தின் மீது பூக்கள் தூவியும் நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த சிறுவர்கள் வேட்பாளரை மறைத்து புதிய கைகடிகாரத்தை அன்பளிப்பாக கொடுத்தனர். அதில் 13 வயதான சூர்யா தனது சேமிப்பு பணத்தை ஒன்றாக சேர்த்து கைகடிகாரம் வாங்கியதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேட்பாளர் மீனாட்சி அம்மன் கோவில் VIP திருவிழாவினை குறித்து சாமானிய மக்கள் தரிசனம் செய்ய முடியாத நிலை குறித்த புகாரை தெரிவித்து இந்த பிரச்சினைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிச்சயமாக தீர்வு எடுப்போம் என உறுதியளித்தார். மதுரையில் பொறுத்த வரைக்கும் சித்திரை திருவிழா வந்து பிரகஸ்தி பெற்ற விழாவாக பார்க்கப்படுது. அழகர் அவர்கள் ஆற்றில் இறங்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு கொடியேற்றம் நடக்குது. இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு பக்தர்களும் வெளிநாட்டு மக்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் வந்து கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த விழா வந்து ஆண்டாண்டு காலமாக எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைச்சர் கையிலையோ ஒரு VIP கையிலையோ சாமியை தரிசிக்கக்கூடிய நிகழ்வு வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. சாமியை தரிசிக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த விழா எப்படி நடக்குது? இப்போ திமுக அமைச்சர்கள் போய் சாமியை தரிசிக்கிறாங்க, MLA போய் சாமியை தரிசிக்கிறாங்க, திமுக இருக்கிற நிர்வாகிகள் போய் சாமியை. அப்போ சாமானிய மக்கள்கள் பக்தர்கள் சாமியை தரிசிக்கிறதுக்கு கடினமாக இருக்கின்றது. இதை வந்து முறைப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக என்னை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தால் அனைத்து பக்தர்களும் எப்படி, ஏன்னா கோவில் வந்து சமங்க. நீங்கள் வந்து வெள்ளையனுக்கு கருப்பன் சமம், கருப்பனுக்கு வெள்ளையன் சமம். கோவிலில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக மதிக்கப்படக்கூடியது தான் தெய்வம். அந்த தெய்வத்தை சமமாக பார்ப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய VIPகள், ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், யாரை சொல்கிறேன்னா இந்த திமுக அமைச்சர்களை சொல்கிறேன், அவங்க விடுறது கிடையாது. சாமானியர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முக்கிய பங்களிப்பை நாங்கள் தருவோம்னு சொல்கிறோம்.